இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் மிக அன்போடு இந்த வேத பாட நேரத்திற்கு திரும்பவும் வரவேற்கிறோம். இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் சங்கீதம் 97. சங்கீதம் 97. இப்பொழுது உங்களுடைய திரையில் அந்த குறிப்புகள் வரும். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் ஒரு தலைப்பு ராஜரீக உபதேசம், ஆங்கிலத்தில் The Sovereignty of God. நாங்கள் எங்கள் எல்லா உபதேசங்களிலும் அத்தியாவசியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உபதேசம் ஆண்டவருடைய அரசாட்சி, ராஜரீக உபதேசம். அதன் காரணங்களை நீங்கள் மிக சீக்கிரத்தில் கண்டு கொள்ளப் போகிறீர்கள். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்று எங்களால் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தேவன் எல்லா தேவர்களிலும் உயர்வான தேவன் என்பதை இந்த சங்கீதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. 1 வசனத்தின்படி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு சத்தியம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அரசர்கள் அல்ல, அரசாங்கங்கள் அல்ல, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் திரும்ப திரும்ப உச்சரித்து சொல்ல வேண்டிய ஒரு சத்தியம் இந்த சத்தியம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். 5 வசனத்தின்படி சர்வ பூமியினுடைய ஆண்டவர், முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்கிறார். அவர் ஆட்சி செய்யாத ஒரு இடம் இல்லை, ஒரு கிராமம் இல்லை, ஒரு பட்டணம் இல்லை, ஒரு நாடு இல்லை. சர்வ பூமியினுடைய ஆண்டவர். 9 வசனம் தான் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது, எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். இந்தியா இலங்கையில் நாங்கள் முக்கியமாக நாங்கள் ஊழியம் செய்யும் மக்கள் யார்? இந்து சமயத்தில் இருந்து வரும் மக்கள், இல்லாவிட்டால் பௌத்த சமயத்தில் இருந்து வரும் மக்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த வசனத்தை சுட்டி காட்டினால் மிக பெரிய எதிர்ப்புகள் வரும். எல்லா தேவர்களும் சமன் என்று சொன்னா பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கொத்து ரொட்டி கொடுப்பாங்க, மாலுப்பான் கொடுப்பாங்க, உங்களுக்கு மாலை போடுவாங்க. ஆனா இந்த 9 வசனத்தை நீங்க வேதத்திலிருந்து சுட்டி காட்டினா, ஆங்கிலத்துல நாங்க சொல்வோம் all hell breaks loose. 4 திசைகளில் இருந்தும் உங்களை சுட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுவும் மறக்க முடியாத சத்தியம். இந்த 9 வசனத்தை நீங்கள் உங்கள் வேதத்தில் கோடிட்டு கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் பொழுது நாங்கள் பயமில்லாமல் இந்த வசனத்தை சுட்டி காட்ட வேண்டும். எங்கள் தேவனின் மேலாதிக்கம், ஆங்கிலத்தில் the supremacy of God, எங்கள் தேவனின் மேலாதிக்கம். ஆங்கிலத்தில் இந்த சங்கீதத்துக்கு நாங்கள் மிக அழகாக 2 எஸ் வார்த்தைகளை வைத்து தலைப்பு கொடுக்கலாம். The sovereignty and the supremacy of God என்ற வார்த்தைகளை பாவித்து நாங்கள் இந்த சங்கீதத்தை கற்றுக் கொடுக்க முடியும். எங்கள் தேவனின் மேலாதிக்கம். இதற்கு முன்பு நான் உங்களுக்கு எடுத்து கூறிய சத்தியம் உங்களுக்கு ஞாபகமூட்டும் விதமாக திரும்பவும் எடுத்து கூறுகிறேன். சங்கீதம் 95 தொடக்கம் 100 சங்கீதம் வரைக்கும் இந்த சங்கீதங்களுக்கு நாங்கள் என்ன பெயரை கொடுத்திருக்கிறோம்? ராஜ சங்கீதங்கள். அது தேவனுடைய ஆட்சியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மனிதனுடைய ஆட்சியாக இருக்கலாம். ராயல் சாம்ஸ், ராஜ சங்கீதங்கள். சோ இந்த சங்கீதத்தை நாங்கள் 10 விதமாக பிரித்து படிக்க போகிறோம். 10 விதமாக. குறிப்புகள் எழுத நீங்கள் விரும்பினால் எழுதலாம். ஆனால் நாங்கள் உங்களுக்கு வீடியோவையும் பிடிஎஃப் நோட்ஸையும் அனுப்பி வைப்போம் இந்த வருகிற வாரத்தில். எனக்கு அநேகர் கூறும் ஒரு காரியம், இந்த செய்திகளை நாங்கள் 2ஆம் முறை 3ஆம் முறை கேட்டாதான் அதன் முழு
பிரயோஜனத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அது முற்றிலும் உண்மை. ஒருமுறை செவி கொடுப்பதின் மூலமாக நாங்கள் முழுமையாக எந்த சங்கீதத்தையும் கற்றுக்கொள்ள முடியாது. 2-3 தர நாங்கள் அதை திரும்ப திரும்ப வாசித்து செவி கொடுத்து யூடியூப்பை பார்த்து அந்த முழு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாம் சத்தியம் கர்த்தரோடு சம்பந்தப்பட்ட 10 காரியங்கள். ஏன் அவர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதனால் அவரை குறித்து நாங்கள் இந்த சங்கீதத்திலிருந்து 10 காரியங்களை அவதானிக்க போகிறோம். முதலாவது, கர்த்தர் ஆட்சி செய்கிறார். அது முதலாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியம், ஆரம்ப வார்த்தைகள். 9ஆம் வசனத்தின்படி, பூமி முழுவதிற்கும் நீர் உன்னதமானவர். பூமி முழுவதிற்கும். திரும்ப பாருங்கள், சர்வ உலக இரட்சகர் எங்கள் ஆண்டவர், யுனிவர்சல் சேவியர். அதே போல் அவர் சர்வ உலக தேவன், ஜீவனுள்ள தேவன். பூமி முழுவதிற்கும் நீர் உன்னதமானவர், உயர்வானவர். சங்கீதம் 97 2ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறோம். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். தேவன் ஆட்சி செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சிங்காசனம் இருக்க வேண்டும். அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டது? அது சங்கீதக்காரன் தெளிவா சொல்றார். நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரங்கள். அதில் நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆண்டவர் எப்பொழுதும் எப்படி அரசாட்சி செய்ய போகிறார், தம்முடைய ஆதிக்கத்தை எப்படி காண்பிக்க போகிறார்? நீதியும் நியாயமும் உள்ள முறையில் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த பூமியில் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படும் பொழுது பாருங்கள் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெரு வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். முழு பூமியும் முழு வானமும் கூறும் ஒரே குரலோடு கூறும் சத்தியம் என்ன? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியின் மேல் இவ்வளவு பயங்கரமான நியாய தீர்ப்புகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் இந்த தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். He is ruling and reigning. அவர் அரசாட்சி செய்கிறார். இதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எங்கள் ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார், ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என்ற வார்த்தைகளை உறுதியோடு விசுவாசத்தோடு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் யதார்த்தம் என்ன? உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தால் என்ன நடக்குது? பாவமும் பிசாசும் மரணமும் ஆதிக்கம் செலுத்துகிறதோ என்ற ஒரு கேள்வி எங்களுடைய மனதுக்குள்ள வருது. எந்த நாடா இருந்தாலும் இந்த மூன்றும் நாங்கள் அவதானிக்கக்கூடிய காரியங்கள். பாவமும் பிசாசும் மரணமும் ஆதிக்கம் செலுத்துகிறதோ என்ற ஒரு சந்தேக கேள்வி எங்கள் மனதுக்குள் வரும். நாங்கள் உலகத்தை எடுத்து பார்த்தால், முழு உலகத்தையும் எடுத்து பார்த்தால் இந்த 3 காரியங்களை பார்க்கிறோம். பாவம், பிசாசு, மரணத்தின் செயல்பாடுகள், திடுக்கிடும் சம்பவங்கள், யுத்தங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சம், இயற்கை கோளாறுகள், பூமி அதிர்ச்சிகள், சுனாமிகள்,
இப்படி ஒரு பெரிய பட்டியல் போடலாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்திகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன செய்தி வருது? இந்த நாட்டில் இது நடக்குது, அந்த நாட்டில் அங்க அது நடக்குது, மயன்மாரில் பயங்கர பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4000 பேர் மரித்திருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திக்கு மேல் செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. உங்களில் அநேகருக்கு இந்த பிரேக்கிங் நியூஸ் இருக்கும். பிரேக்கிங் நியூஸ் என்றா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் உடனடியாக அந்த செய்தி உங்களுடைய போனுக்கு வரும். அப்படிப்பட்ட தொழில்நுட்ப முன்னேற்றம். எனக்கு ஞாபகம் இருக்கு, காந்தி, இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் எங்களுடைய வீட்டில் எங்களுக்கு சமையலுக்காக இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவங்க மார்க்கெட்டுக்கு போய் சாமான் வாங்க போயிருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததும் அவங்க சொன்னாங்க, ஐயோ ஐயா, ஐயோ, இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டு கொன்று விட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்பொழுது தான் எங்களுக்கு செய்தி கேட்டது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரிய இல்லை. ஆனா இப்ப பாருங்க, எது நடந்தாலும் உடனடியாக அது உங்களுடைய டெலிஃபோனுக்கு வரும். இல்லாவிட்டால் யாராவது தொலைபேசி மூலமாக உங்களுக்கு சொல்லுவாங்க, கேட்டீங்களா செய்திய என்று அந்த செய்தியை எடுத்து சொல்வாங்க. சோ உலகத்தை இன்று நீங்கள் எடுத்து பார்த்தால் ஆண்டவர் அரசாட்சி செய்கிறாரா என்ற ஒரு சந்தேக கேள்வி வருது. இப்ப எங்களுடைய தனிப்பட்ட சொந்த நாட்டை எடுத்து பார்ப்போம். இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், தனிப்பட்ட நாடு. அதை எடுத்து பார்ப்போம். எங்கள் தனிப்பட்ட நாடுகளில் போராட்டங்கள் இருக்கு, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, கொலைகள் நடக்குது, தற்கொலைகள் நடக்குது, விபத்துகள் நடக்குது, மதுபானம் பெரிதளவில் அருந்தப்படுகிறது, தூள் பாவனை. அது நான் ஒரு ஒரு சின்ன பட்டியலை தான் போட்டிருக்கிறேன். கலகங்கள் போடலாம் எங்களுடைய தனிப்பட்ட சொந்த நாட்டில். எங்கள் நாட்டை பார்க்கும் பொழுதும் ஒரு கேள்வி வருது, ஆண்டவர் அரசாட்சி செய்கிறாரா? அரசாட்சி செய்தால் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, நாங்கள் ஒரு காலத்துல ஒரு தேங்காய 50 ரூபாவுக்கு வாங்கினோம், இன்னைக்கு 200 ரூபாவாக உயர்ந்திருக்கே, என்ன நடக்குது எங்கட நாட்டுல என்று நாங்கள் கேள்வி கேட்கிறோம். இப்ப அடுத்த ஸ்லைடை பாருங்கள். எங்களுடைய சொந்த குடும்பத்தை எடுத்து பார்ப்போம். இது 3ஆம் குழு. உலகத்தை பார்த்தோம், எங்களுடைய தனிப்பட்ட நாட்டை பார்த்தோம். நீங்களே உங்களுடைய தனிப்பட்ட நாட்டை குறித்து ஒரு பட்டியலை போடலாம். சொந்த குடும்பத்தை எடுத்து பாருங்கள். பண நெருக்கடி. இந்தியாவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். இது ஒரு மிக பெரிய ஒரு சோதனை அநேக கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு. பண நெருக்கடி, வறுமை, வியாதிகள், உறவு பிரச்சனைகள், தோல்விகள், எதிர்பாராத மரணங்கள். இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது எங்களுடைய சொந்த குடும்பத்தில் ஒரு சந்தேக கேள்வி வருது, ஆண்டவர் உண்மையாகவே அரசாட்சி செய்கிறாரா? சங்கீதம் 97 உண்மையா? அந்த முதல் வார்த்தைகள் என்ன? எங்கள் தேவன் அரசாட்சி செய்கிறார். அது உண்மையா என்று நாங்களே எங்களை அறியாமல் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றோம். இந்த முதலாம் புல்லட்டை பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் தடுக்க வல்லவர், ஆனாலும் அவற்றை அனுமதிக்கிறார். அங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய முக்கிய வார்த்தை அனுமதிக்கிறார். He allows it, he permits it. அவருக்கு வல்லமை இருக்கு எல்லாத்தையும் தடுக்க. 2ஆம் புல்லட், தேவன் நமக்கு சுய சித்தத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். எந்த காரணத்துக்காக? நல்ல தீர்மானங்களை எடுப்பதற்காக. He has given us freedom. சுயசித்தம், அதை நாங்கள் விரும்பியபடி பாவிக்கலாம், நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு. ஆனால்
அந்த சுயசித்தத்தை நாங்கள் பிழையாக பாவித்து அதன் பயங்கர விளைவுகளை அனுபவிக்கிறோம். எங்கள் கைக்குள் இருக்கும் ஒரு மிக வல்லமையான ஒரு ஆயுதம் என்று கூட சொல்லலாம், தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய பெலன் சக்தி. தீர்மானங்கள் எடுக்கலாம், விளைவுகளை எங்களால் தடுக்க முடியாது. அதை இன்னும் ஒரு விதத்துல சொல்ல போனால், 3ஆம் புல்லட்டை பாருங்கள். எதை விதைக்கிறோமோ அதையே பெரிய விதத்தில் அறுவடை செய்ய போகிறோம். எதை விதைக்கிறோம் அதை நாங்கள் ஒரு நாள் பெரிய விதத்தில் நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். சோயிங் ரீப்பிங் பிரின்சிபல், விதைக்கும் அறுவடை செய்யும் கொள்கை. 4ஆம் புல்லட்டை நீங்க பார்த்தா, தேவனுக்கு விரோதமாக செயற்பட பிசாசு நம்மை தூண்டி விடுகிறான். அது இன்னொரு பிரச்சனை. தேவனுடைய எதிரி, எங்களுடைய எதிரி பிசாசு. அந்த பிசாசு ஒவ்வொரு நாளும் எங்களை தூண்டி விடுகிறான். எதற்காக எங்களை தூண்டி விடுகிறான்? தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவ கோபாக்கினை எங்கள் மேல் விழுந்து அதன் மூலமாக வரும் விளைவுகள். அது இன்னொரு பெரிய காரணம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இதை நாங்கள் வேண்டுமென்று ஒரு சின்ன பெட்டிக்குள்ள போட்டிருக்கிறோம். தேவ அதிகாரத்திற்கு நாங்கள் இணங்க வேண்டும். Submit to God's authority. தேவ சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். Obey God's laws. மிக சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவன் எங்கள் குடும்பத்தில் அரசாட்சி செய்ய வேண்டும் என்றால், ராஜரீகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த ரெண்டும் மிகவும் முக்கியம். தேவ அதிகாரத்திற்கு நாங்கள் இணங்க வேண்டும், தேவ சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த சட்டத்தில் ஒரு சட்டம் தான், அரசாங்கங்களினால் போடப்படும் சட்டங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் எப்படி ஆட்சி செய்கிறார்? தேவன் உலகத்தை தம்முடைய சட்டங்களால் ஆட்சி செய்கிறார். அந்த சட்டங்களை நாங்கள் உடைத்தால், மீறினால் என்ன நடக்கும்? மிக பெரிய பயங்கர விளைவுகள் ஏற்படும். அதனால் நாங்கள் தேவனை குற்றப்படுத்த முடியாது. அதை கவனமாக நாங்கள் மனதுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனை குற்றப்படுத்த முடியாது. தேவனே ஏன் இப்படி நடக்குது என்று நாங்கள் சொல்ல முடியாது. தயவு செய்து அந்த பெட்டிக்குள்ள இருக்கும் காரியத்தை நீங்கள் சிவப்பு நிற பேனாவில் எழுதி வைத்தால் நல்லது. அதை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கடைபிடித்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பித்து கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கிய தீர்மானம் இருக்கு. என்ன தீர்மானம்? என் தனிப்பட்ட இருதய ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் கர்த்தர் ஆட்சி செய்ய அவருக்கு அழைப்பு, அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம் என்று நாங்கள் சொல்றோம். ஆனால் இந்த ராஜ்ய உருவத்தில் இதை நாங்கள் சொல்ல போனால், என்னுடைய இருதயம் ஒரு ராஜ்யம், என்னுடைய வாழ்க்கை ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்தில் பாவம் ஆட்சி செய்யலாம், பிசாசு ஆட்சி செய்யலாம், சுயம் ஆட்சி செய்யலாம், இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்யலாம். அந்த 4இல் ஒன்று எங்களை ஆட்சி செய்ய முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்னுடைய ஜீவிய சிங்காசனத்தில் என் ராஜாவாக வீற்றிருந்து என் வாழ்க்கையை வழிநடத்த நான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் அழைப்பு, அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்காவிட்டால் அவர் ஆட்சி செய்ய மாட்டார். பாவம் ஆட்சி செய்யலாம், சுயம் ஆட்சி செய்யலாம், வேர்ஸ்ட் கேஸ் சினேரியோ பிசாசு ஆட்சி செய்ய முடியும்.
ஸோ அந்த கேள்வியை நாங்கள் எல்லாரும் எங்களுக்காக கேட்டுக்கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல, நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுதும் அந்த கேள்வியை நாங்கள் ஊழியம் செய்யும் மக்கள் மனதில் எழுப்ப வேண்டும். உங்கள் வாழ்க்கையை இன்று யார் ஆட்சி செய்கிறார்? அதுதான் கேள்வி. ஸோ இதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு புத்தகத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகம். நியாயாதிபதிகள் புத்தகத்தின் சுருக்கத்தை நாங்கள் இன்னும் ஒரு நொடியில் பார்க்க போகிறோம். அதில் நாங்கள் எதை அவதானிக்க போகிறோம்? ஒரு மிக துக்கமான வாழ்க்கை சக்கரத்தை பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கை சக்கரத்தை நாங்கள் ஒரு வரைபடத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். இந்த வரைபடத்தை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொண்டால், இன்றைய உலகமாக இருக்கலாம், நாடாக இருக்கலாம், உங்களுடைய சொந்த குடும்பமாக இருக்கலாம், ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்ற கேள்விக்கு தெளிவான பதில் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ நாங்கள் அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். இதுதான் அந்த துக்கமான வாழ்க்கை சக்கரம் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில். ஸோ இப்படி ஒரு வட்டத்தை வரைந்து கொள்ளுங்கள். 7 அம்புக்குறிகளை நீங்கள் கவனிக்கலாம். இதில் ஆரம்ப அம்புக்குறி அந்த வட்டத்தின் மேல் நீங்கள் பார்த்தால் கலகம். கலகம். தேவ ஜனம் தேவனுக்கு விரோதமாகவும் அவருடைய சட்டங்களுக்கு விரோதமாகவும் கலகம் செய்ய ஆரம்பித்தார்கள். எங்களுடைய உள்ளம், நாங்கள் எல்லாரும் கலகக்காரர். We are all rebels. மிக எளிதில் கலகம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எல்லோரும், நான் உட்பட. ஸோ அந்த நம்பர் 1 என்று போடுங்க. நீங்க இந்த வட்டத்தை வரைஞ்சு கொண்டிருந்தா அந்த கலகம் என்ற வார்த்தைக்கு மேல 1 என்ற இலக்கத்தை எழுதி கொள்ளுங்கள். எங்கே எல்லாம் ஆரம்பமாகிறது? கலகத்தில். கலகம் செய்யும் பொழுது ஆண்டவர் இரக்கமுள்ளவர், காலத்தை கொடுக்கிறார் எங்களுக்கு கலகம் செய்யாமல் இருப்பதற்கு, அவருக்கு இணங்கி வாழ்வதற்கு. அவர் பொறுமையோடு எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். ஆனால் இந்த கலகம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தால் 2ஆம் அம்புக்குறி என்ன? நியாய தீர்ப்பு. தேவன் நியாயம் தீர்க்க போகிறார். ஸோ இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன நடந்தது? ஒரு அந்நிய தேசம் அவர்கள் தேசத்திற்குள் பிரவேசித்து அவர்களை கீழ்ப்படுத்தி 30 வருடமாக இருக்கலாம், 40 வருடமாக இருக்கலாம். அந்த 30-40 வருட காலத்தில் ஒரு பெரும் துயரத்தின் கீழ் மக்கள் வாழ ஆரம்பித்தார்கள். ஸோ அந்த 3ஆம் அம்புக்குறியை பாருங்கள். அடிமைத்தனம். They are slaves. சுதந்திரமாக வாழ வேண்டிய தேவ ஜனம் ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட அந்நிய சக்தியால் அடிமைப்படுத்தப்பட்டு மிக பெரும் பாடுகளை அனுபவித்தார்கள். அது 4ஆம் அம்புக்குறி. பெரும் பாடுகள். சரியா கஷ்டத்தில் இருந்தாங்க. பணம் வருதில்லை, வயல்களை உழுதாலும் அதில் வரும் அறுவடையை எல்லாம் யார் எடுத்துக்கொண்டாங்க? அவர்களை கைப்பற்றிய அந்த நாடு. ஸோ நீங்க மார்க்கெட்டுக்கு போனா பெருசா எதுவும் இல்லை, சந்தையில் எதுவும் இல்லை வாங்குறதுக்கு. ஸோ பஞ்சம், பசி, பிள்ளைகளை கவனிக்க முடியாது, வியாதிகள், பெரும் பாடுகள். அது 4ஆவது. ஆனால் அந்த பெரும் பாடுகளின் மத்தியில் ஒரு நல்ல காரியம் நடைபெற ஆரம்பித்தது. அது 5ஆம் அம்புக்குறி, மனம் திரும்புதல். ஐயோ, நாங்கள் எவ்வளவு பெரிய முட்டாள்கள்! தேவனுக்கு விரோதமாக நாங்கள் துணிகரமாக கலகம் செய்தோம் தானே. இப்ப நாங்கள் அதன் விளைவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெரிய பாவிகள். ஐயோ ஆண்டவரே இறங்கும், எங்களை மன்னியும் என்று மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். மக்களுடைய மனதில் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது. ஸோ அது ஒரு நல்ல காரியம். ஆனால் அது நடப்பதற்கு ஆண்டவர்
பெரும் பாடுகளை பாவித்தார், அடிமைத்தனத்தை பாவித்தார். சோ மக்கள் இப்படி மனம் திரும்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்பி அந்த நியாயாதிபதி மூலமாக நாட்டிற்கு திரும்பவும் ஒரு விடுதலை கொடுத்தார். சோ அந்த எதிரி தோற்கடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு நாட்டிற்கு திரும்பவும் சுதந்திரம் வந்தது. மக்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. 7ஆம் அம்புக்குறி சமாதானம். நாட்டில் சமாதானம் வந்தது. நாட்டில் செல்வங்கள் செழிப்பு வர ஆரம்பித்தது. மக்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. அது 7வது சமாதானம். ஆனால் ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம், people have a short memory. ஷார்ட் மெமரி. வெகு சீக்கிரத்தில் ஒரு மறதி என்ற வியாதி அவர்களை பிடிக்க ஆரம்பித்தது. மறதி என்ற வியாதி. அப்ப என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? திரும்பவும் கலகம் செய்ய ஆரம்பித்தார் தேவனுக்கு. சோ இந்த சக்கரம் திரும்ப 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 அநேக முறை நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வருவதை நீங்கள் காணலாம். சோ ஆண்டவர் அரசாட்சி செய்கிறாரா? இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அரசாட்சி செய்கிறார். தன் ஜனத்தின் மேல் அவர் அக்கறை காண்பித்தாரா? நிச்சயமாக அக்கறை காண்பித்தார். ஆனால் மக்கள் பாவத்தில் வாழ முடியாது. பாவத்தை வெறுக்கும் தேவன். அதனால் இந்த சக்கரம் திரும்ப திரும்ப அந்த நாட்டின் சரித்திரத்தில் விளையாட ஆரம்பித்தது. இதை நாங்கள் விளங்கிக் கொண்டால், ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார் என்று சொன்னால் ஏன் இப்படி நடக்குது அப்படி நடக்குது என்ற கேள்விக்கு பதில் மிக எளிதில் வருகிறது. எங்களுடைய சொந்த நாடாக இருக்கலாம், சொந்த குடும்பமாக இருக்கலாம். இந்த சக்கரம் அதிலும் விளையாட ஆரம்பிக்கும். தேவனுக்கு விரோதமாக கலகம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விருப்பப்படுகிறேன். திருமண விஷயத்தில் ஆண்டவரை நேசிக்கும் ஒருவரை திருமணம் செய்யாமல் ஆண்டவரை அறியாத ஒருவரை திருமணம் செய்து அதன் மூலமாக வரும் பயங்கர விளைவுகள். உங்களுக்கு கதைக்கு மேல் கதையை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். நான் எடுத்து சொல்ல அவசியம் இல்லை. நீங்களே எனக்கு கதைகள் எடுத்து சொல்ல முடியும். எங்கே ஆரம்பமானது தேவ சட்டத்திற்கு விரோதமாக கலகம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரை அவருக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் கூட இருக்கலாம். ஆண்டவரை அறியாத ஒருவர், ஆண்டவரை நேசிக்காத ஒருவர், ஆண்டவருடைய ரட்சிப்பை ருசித்து பார்க்காத ஒருவர் ஓடு திருமணம் செய்யும் பொழுது ஏற்படும் விளைவுகள். இல்லாவிட்டால் அந்த கணவன் மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவர் ஓடு சம்பந்தப்பட்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அதன் மூலமாக வரும் பயங்கர விளைவு. இப்படி சொல்லிக்கொண்டே போலாம். ஆனா உங்களுக்கு பாயிண்ட் நல்லா விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தை மறக்க வேணாம். இது ஒரு மிக முக்கியமான படம். இதை நீங்கள் வரைந்து நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து நீங்களே விளக்கம் கொடுத்து இந்த ராஜரீக உபதேசத்தின் சத்தியங்களை மக்களுக்கு எடுத்து காண்பிக்க முடியும். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்க்க போகிறோம். 2ஆம் குறிப்பு, அதெல்லாம் 1ஆம் குறிப்பு. அதுக்கு நேரம் எடுத்து நான் அதை செய்தேன். ஏனென்றால் அது ஒரு மிக முக்கிய உபதேசம். The sovereignty and the supremacy of our God. இப்ப 2வதாக கர்த்தருடைய பிரசன்னம். அது எங்களுக்கு 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. 2 முறை இந்த ஒரு வசனத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. ஆண்டவர் அரசாட்சி செய்கிறார். இந்த ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்?
பர்வதங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. பர்வதங்கள் என்று சொல்லி போனால் அதன் அர்த்தம் என்ன? உயர்ந்தவை. பர்வதங்கள் உயர்ந்தவை, உறுதியானவை, அவற்றை நாங்கள் அசைக்க முடியாது. பர்வதங்களை திட்டமானவை. ஆனால் இந்த உயர்ந்த உறுதியான திட்டமான இந்த பர்வதங்கள் மெழுகு போல உருக ஆரம்பித்தது கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக. நாகும் புத்தகம் 1 அதிகாரம் 5 மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், புதிய மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது: அவருக்கு முன்பாக மலைகள் அதிரும், குன்றுகள் உருகி போகும், அவருடைய சமூகத்தில் பூமியும் அதிரும், உலகமும் அதன் குடிமக்களும் நடுங்குவார்கள் என்று தீர்க்கதரிசி எடுத்து சொல்றார். கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பாருங்கள், பாவிக்கப்பட்டுள்ள வார்த்தைகள்: அதிரும், உருகி போகும், நடுங்குவார்கள். இந்த கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் சுலபமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னத்தின் முன்பாக எல்லாம் உருக ஆரம்பிக்கும். மீகா 1 அதிகாரம் 4 மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக காண்பிக்கப்படும் வல்லமை. இவ்வளவு அழகாக இரு தீர்க்கதரிசிகள் இதை எங்களுக்கு விளக்கி சொல்கிறார்கள், நாகும், மீகா. இப்போ அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 11 அவருடைய சமூகத்திலிருந்து, அதாவது அவருடைய பிரசன்னத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அந்த கடைசி காலத்தில் நாங்கள் எங்கள் சொந்த கண்ணால் பார்க்கக்கூடிய வானங்கள், பூமிகள் அகன்று போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக நாங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், என் கடின உள்ளம் அவர் சமூகத்தில் உருக வேண்டும். அதுதான் பாடம். என்னுடைய உள்ளம் கலகக்கார உள்ளம், முந்தைய குறிப்பில் அதை பார்த்தோம். அதே சமயம் என்னுடைய உள்ளம் ஒரு கடின உள்ளம், கடினமாகிக் கொண்டே போகும் உள்ளம். தினமும் அது மென்மையாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தின் முன்பாக இந்த விதமாக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரை அறியாத மக்கள், பின்வாங்கி போன கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே, அவர்களுடைய கடின கலகக்கார உள்ளங்கள் உம்முடைய சமூகத்தில் உருக ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய ஜெபங்கள் வேத வசனங்களின் படி செய்யப்பட வேண்டிய ஜெபங்களாக இருக்க வேண்டும். நான் இந்த கடந்த சில வருட காலமாக என்னுடைய ஜெப ஜீவியத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நான் வேத வாக்கியங்களை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட பாடங்களை தயார் செய்யும் பொழுது அந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை அப்படியே நான் ஆண்டவருக்கு எடுத்து சொல்வேன். இப்போ ஆண்டவரை குறித்து, கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டுள்ள 3ஆம் சத்தியம், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இப்போ 3ஆம் சத்தியம் கர்த்தருடைய நீதி. அது 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் நீதியுள்ளவர், அவரிடத்தில் அநீதி இல்லை. எது உலகத்தில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், எது நடைபெற்றாலும் அதை அந்த பார்வையில் பார்க்க வேண்டும். கர்த்தர் நீதியுள்ளவர்.
அவர் அனுமதித்திருக்கும் இந்த காரியம் ஒரு நீதியுள்ள காரியம். என்னை ஒரு நீதிமான் ஆக்குவதற்காக அவர் இந்த பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். நான் எப்பொழுதும் நீதியின் பாதைகளில் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை அனுமதித்திருக்கிறார். சங்கீதம் 50:6 வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். சங்கீதம் 19:1 வானங்கள் அவருடைய மகிமையை அறிவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகிமையின் ஒரு அம்சம்தான் அவருடைய நீதி. இப்போ பாருங்கள், எவ்வளவு அழகாக நாங்கள் இந்த சங்கீத வசனங்களை ஒற்றுமைப்படுத்தலாம். 19:1 வானங்கள் அவருடைய மகிமையை காண்பிக்கின்றது. சூரியன், சந்திரன் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது, நட்சத்திரங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஆண்டவருடைய மகிமையை எங்களுக்கு விளக்கி காண்பிக்கின்றது. விசேஷமாக அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம் போன்ற குணங்கள். ஆனால் இந்த சங்கீதம் 50:6 சொல்லப்பட்டுள்ளது, அதே வானங்கள் கர்த்தருடைய நீதியை எங்களுக்கு பிரசங்கம் செய்கிறது. நான் ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், மனிதன் மௌனமாக இருந்தாலும் வானங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் உலகத்தின் எந்த பாகத்தில் நீங்கள் வாழ்ந்தாலும் வானங்களை பார்த்தால் அந்த வானங்கள் எங்களுக்கு ஒரு திட்ட தெளிவான செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. எந்தவித பாஷையும் பாவிக்காமல் தேவன் இருக்கிறார், அவர் மகிமையுள்ளவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ஞானம் உள்ளவர், அவர் அறிவுள்ளவர், அவர் நீதியுள்ளவர் என்றெல்லாம் வானங்கள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எங்கட காதுகள் தான் செவிடாய் இருக்கின்றது அந்த செய்திகளை கேட்காமல் இருப்பதற்கு. we are deaf. ஒரு பக்கத்தில் நாங்கள் செவிடர்கள், மற்ற பக்கத்தில் நாங்கள் குருடர்கள். நாங்கள் வானங்களை அண்ணாந்து பார்க்கிறது மிக 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 குறைவு. அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். வானங்களை அண்ணாந்து பார்த்து அதன் மூலமாக எங்களுக்கு தெரிவிக்கப்படும் தேவ செய்திகள். பாருங்கள், இந்த சங்கீதம் 50:6 அதே வானங்கள் கூறும் இன்னும் ஒரு செய்தி, தேவனே நியாயாதிபதி. நீங்கள் அதை வைத்தே ஒரு பிரசங்கத்தை தயார் செய்யலாம். வானங்கள் கொடுக்கும் செய்திகள், மெசேஜஸ் given by heaven என்ற தலைப்பின் கீழ் நீங்கள் கொடுக்கக்கூடிய 10 குறிப்புகள் உள்ளடங்கிய ஒரு செய்தியை நீங்களே தயார் செய்ய முடியும். இப்ப 4வதாக அதே சங்கீதம் 97:6 சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். கர்த்தருடைய மகிமை. இந்த மகிமை என்ற வார்த்தையை நாங்கள் எவ்வளோ முறை உங்களுக்கு விளக்கி கூறியிருக்கிறோம். திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு அந்த வரைவிலக்கணத்தை கொடுக்கிறேன். தேவனுடைய எல்லா குணங்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையில் நீங்கள் கூற வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தை தான் மகிமை, தேவனுடைய மகிமை. அந்த தேவனுடைய மகிமைக்கு அநேக கதிர்கள் உண்டு. அந்த கதிர்களில் ஒன்று தான் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய கருணை, அவருடைய ஞானம், அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய பொறுமை. அது தேவ மகிமை. எல்லா தேவ குணங்களையும் நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு வார்த்தையில் நீங்கள் அதை சொல்ல விருப்பப்பட்டால் அது தேவ மகிமை. இந்த சங்கீதம் 97:6 ஒரு அதிசயமான காரியம் சொல்லப்பட்டுள்ளது. சகல ஜனங்களும், ஆண்டவரை அறியாத மக்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். வானங்களை பார்க்கும் பொழுதே அந்த மகிமையை காணக்கூடியதாக இருக்கிறது. சிருஷ்டிப்பை பார்க்கும் பொழுது தேவ மகிமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. படைக்கப்பட்ட மனிதனை பார்க்கும் பொழுது தேவ மகிமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நான் கூறியவாறு நாங்கள் குருடர், நாங்கள் செவிடர்.
அதை பார்க்க முடியாத விதத்தில் பிசாசு எங்கள் கண்களை குருடாக்கி இருக்கிறான். இந்த தேவ செய்திகளை கேட்காதபடிக்கு எங்கள் காதுகள் செவிடாக மாறியுள்ளது. அதுதான் துக்கமான காரியம். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால் இதை நாங்கள் 3 விதத்தில் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த தேவ மகிமை, தேவ மகிமையை குறித்து செய்யப்பட்ட ஒரு ஜெபம். மோசே, யாத்ராகமம் 33:18. அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். எவ்வளவு அருமையான ஒரு ஜெபம்! இன்று யார் இப்படி ஜெபிக்கிறது ஐயா? எல்லாம் ஆசீர்வாதம் 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 என்று தானே ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பியும். இன்று தொடக்கம் இது ஒரு ஜெபமாக மாற வேண்டும் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை அந்த முதலிடத்திலிருந்து எடுத்து போட்டு இதை அதற்கு பதிலாக இதற்கு முதலிடம் கொடுங்க. தேவ மகிமையை ஆண்டவரே நான் காண வேண்டும். மற்றவர்கள் அதை காண்பதற்கு முன் நான் அதை காண வேண்டும். ஊழியக்காரனாகிய நான் அதை காண வேண்டும். மோசேயின் ஜெபம் அருமையான ஜெபம். பிறகு இந்த தேவ மகிமையை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 40:5 கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது யாரை குறிக்கின்றது? யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் பிரசங்கம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய பிரதான பிரசங்க குறிப்பு என்ன? கர்த்தரின் மகிமையை மக்கள் பார்க்க வேண்டும். அது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக உரைக்கப்பட்டது. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவரும் ஏகமாய் காண வேண்டும். தீர்க்க தரிசன வசனம். இப்ப அடுத்த ஸ்லைடில் இந்த தேவ மகிமையை குறித்த 3ஆம் சத்தியம், அது நிறைவேற்றப்படுதல். இந்த தேவ மகிமைக்கான ஜெபம், தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையையும் கண்டோம். கோடிட்டுக் கொள்ளுங்கள் உங்களோட பைபிள்ல, அவருடைய மகிமையை கண்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டுள்ள அருமையான வார்த்தைகள். தேவ மகிமையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நாங்கள் கண்டோம். 2 குணங்கள் இங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருடைய கிருபை, அவருடைய சத்தியம். இந்த தேவன் மனித அவதாரம் எடுத்தார். அதனால்தான் இந்த வசனத்தை நாங்க கிறிஸ்துமஸ் காலத்துல பாவிக்கிறது, பெரிய விதத்துல நாங்க பாவிக்கிறோம். நிறைவேற்றப்பட்டது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். லூக்கா 9:32 மறுரூப மலையில் பேதுரு, யாக்கோபு, யோவான் மூவரும் அந்த மலை உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டார்கள். நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். நாங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்தை படித்து வரும் இந்த நேரத்தில் நித்திரை செய்த 10 பேர்களை பற்றி நாங்கள் படித்தோம். எவ்வளவு ஒரு துக்கமான காரியம்! ஆண்டவரோடு தனிமையாக மலை உச்சிக்கு சென்றார்கள், அங்கே தூங்கிவிட்டார்கள். கெத்செமனி தோட்டத்திலும் இந்த மூவரும் தூங்கிவிட்டார்கள். தூக்கம் என்ற வியாதி இவர்களை பீடித்துக் கொண்டது. ஏன் அவங்களை நாங்க குற்றப்படுத்தணும்? எங்கள் எடுத்து பார்ப்போமே. எவ்வளவு எளிதில் நாங்கள் தூங்கி விடுகிறோம், விசேஷமாக பிரசங்க நேரங்களில்.
எனக்கு ஒரு சகோதரன் வந்து சொன்னார் ஒரு சபையை குறித்து, ஐயோ பாச நீங்க நம்ப மாட்டீங்க, பிரசன்ன நேரத்துல தூங்குறவங்க. நான் சொன்னேன், நடே கொஞ்சம் நிப்பாட்டு, நீ நீ சும்மா நீ 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 கிண்டல் செய்யற. இல்ல பாஸ்டர், நான் உண்மையா உங்களுக்கு எடுத்து சொல்றேன், பிரசங்க நேரங்களில் தூங்குறவர். சோ அந்த வியாதி யாக்கோபு, யோவான், பேதுருவுக்கும் இருந்தது. இப்ப திரும்ப பாருங்கள் அந்த வசனத்தை, லூக்கா 9:32. பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள், ஆகிலும் அவர்கள் விழித்து எழும்பிட்டாங்க. எழும்பிட்டாங்க, யாரோ முகத்துல ஐஸ் தண்ணி போட்டிருப்பாங்க. ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும், மோசே, எலியா, அவர்களை கண்டார்கள். எனக்குள் நான் கேட்ட கேள்வி, இவங்க நித்திரையில் இருந்து விழித்திருக்காவிட்டால் what they would have missed, எவ்வளவு பெரிய ஒரு பேரிழப்பை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆண்டவருடைய மகிமையை கண்டிருக்க மாட்டார்கள், மோசே, எலியாவை கண்டிருக்க மாட்டார்கள். அருமையானவர்களே, ஒரு பழைய பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது, தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அது நடைபெற இடம் கொடுக்க வேண்டாம். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே. நல்ல பாட்டு, ஆனா அது ஒரு பாட்டாக இருக்கட்டும், அது அனுபவமாக மாறக்கூடாது. நித்திரை செய்தால் வரும் இழப்புகள், தேவ மகிமையை காண முடியாது, நாங்கள் மோசே, எலியாவை காண முடியாது. நித்திரை என்ற வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கவன சிதறல் என்ற வார்த்தையும் போடலாம். கவன சிதறல், எங்கள் மனது திசை திருப்பப்படுவது, ஆழமா வேதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கவன சிதறல் ஏற்படுகிறது. மட்ட போன்ல யாரோ அடிக்கிறாங்க, யாரடான்னு பார்க்க ஓடி போறோம், கவன சிதறல், பெரிய இழப்பு ஏற்படும், பெரிய இழப்பு ஏற்படும். இப்ப 5ஆம் காரியத்தை பார்ப்போம், கர்த்தரை குறித்து. சங்கீதம் 97, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தம், அவர் பரிசுத்தமானவர். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அதே போல் 12ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தருடைய பரிசுத்தம். இந்த இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனத்தோடு நாங்கள் சம்பந்தப்பட்டு வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பெரிய ஒற்றுமையை நாங்கள் காணலாம். மோசே மலை உச்சிக்கு சென்று 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்ள போகும் நேரத்தில் நடைபெற்ற காரியங்கள். இந்த 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டுள்ளது, அவரை அணுகாதபடிக்கும் காணாதபடிக்கும் மேகங்களும் காரிருளும் அவரை சூழ்கின்றன என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். எங்களுடைய கண்களால் நாங்கள் ஆண்டவரை தரிசிக்க முடியாது, விசுவாச கண்களினால் மாத்திரம்தான் நாங்கள் அவரை தரிசிக்க முடியும். அவரை நாங்கள் அணுக முடியாது, நாங்கள் பாவிகள், சுட்டெரிக்கப்படுவோம், அவருடைய பரிசுத்தத்தினால் சுட்டெரிக்கப்படுவோம். அப்போ எப்படித்தான் நாங்கள் இந்த ஆண்டவரை அணுக முடியும்? ஒரே ஒரு வழி, சிலுவை. சிலுவை மரணம், சிந்தப்பட்ட பரிசுத்த ரத்தம். பரிசுத்த தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட வேண்டும், வேற வழி இல்லை. இந்த தேவனை வேற எந்த முறையிலும் அணுக நாங்கள் முயற்சி எடுத்தால் சுட்டெரிக்கப்படுவோம். எவ்வளவு பயங்கரமான காரியம்! தேவனோடு விளையாட முடியாது, அவருடைய
இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையின் முக்கிய கருத்து என்ன? முற்றிலும் வித்தியாசமானவர். டோட்லி அதர் தேன் அஸ். அதுதான் பரிசுத்தத்தின் மூல கருத்து. அவர் முற்றிலும் வித்தியாசமானவர். அவருக்கும் எங்களுக்கும் இடையில எந்தவித ஒரு ஒற்றுமையும் காண முடியாது. அதனால் எங்களை பாதுகாப்பதற்காக மேகங்களும் காரிருளும் அவரை சூழ்கின்றன என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அதை எங்கே இருந்து சங்கீதக்காரன் பெற்றெடுத்தான்? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்தில். மோசே மலை உச்சிக்கு செல்லும் பொழுது மேகங்கள், காரிருள். 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய பரிசுத்த பெயரை துதியுங்கள். மாடர்ன் டிரான்ஸ்லேஷன். அவருடைய பெயர் முற்றிலும் வித்தியாசமானது. அந்த முற்றிலும் வித்தியாசமான தேவனை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தர், முற்றிலும் வித்தியாசமானவர். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இன்னும் 5 குறிப்புகள் இருக்கு. அவற்றை இன்று கற்று எல்லாத்தையும் முடிக்க முடியுமோ எனக்கு தெரியாது, பார்ப்போம். 6வது, கர்த்தருடைய மின்னல். கர்த்தருடைய மின்னல். இடி முழக்கம் என்று சொன்னால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். நாங்கள் இந்த மின்னலோடு விளையாட மாட்டோம். அதுக்கு பயங்கர மின்சார சக்தி இருக்கு. அது எங்களை ஒரு நொடியில் கொள்ளலாம். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. இந்த கர்த்தர் தம்முடைய மின்னல்கள் மூலமாக பூமியை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஒரு சின்ன வாலிபன், ஒரு சின்ன குழந்தை ஒரு முறை சொன்னால், இந்த மின்னலை பார்த்து சொன்னால், ஐயோ அம்மா, ஆண்டவர் எங்களை படம் பிடிக்கிறார். ஐயோ, எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நான் அந்த கதையை கேட்கும் பொழுது என்னால் அறியாமலே கண்ணீர் சிந்த ஆரம்பித்தேன். மின்னல் ஏற்படும் நேரத்தில் அந்த சிறுமி சொல்றா தாய்க்கு, ஐயோ அம்மா, தேவன் எங்களை படம் எடுக்கிறார். பிள்ளைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஆண்டவர் எங்களை படம் எடுக்கிறார். மின்னல்கள் மூலமாக வெளிச்சம் கொடுக்கப்படுகிறது, பிரகாசிப்பது. அதை கண்டு பூமி நடுங்குகிறது. எங்களுக்கு தான் நடுக்கம் இல்லை. நாங்க எங்க நடுங்குறோம்? நாங்க நல்லா சொகுசா தான் இருக்கிறோம். தேவ சமூகத்துல நாங்க நகைச்சுவை செய்யறோம், விளையாடுறோம், தூங்கி விடுகிறோம், கவன சிதறல் ஏற்படுது. எங்க நடுங்குறோம்? கர்த்தருடைய மின்னல். 7வது, கர்த்தருடைய எதிரிகள். 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவருக்கு முன்பாக நெருப்பு சுட்டெரித்து செல்கிறது. தேவனுக்கு முன்பாக எதிரிகளை இல்லாமல் ஆக்குவதற்கு, நிர்மூலமாக்குவதற்கு. சங்கீதம் 50:3ஆம் வசனம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். இப்படி வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் தேவனுக்கு முன்பாக நடுங்காமல் எப்படி நாங்கள் இருக்க முடியும்? நம்முடைய தேவன் வருவார். காலதாமதம் ஏற்படலாம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், பொறுமை உள்ளவர். எதிரிகள் மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுக்கிறார், சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். யோனாவை நினவே பட்டணத்துக்கு, ஒரு மிக பொல்லாத பட்டணத்துக்கு தேவன் அனுப்பினார். ஆனால் தேவன் எப்பொழுதும் மௌனமாய் இருக்க மாட்டார். ஏதோ ஒரு கட்டத்தில் அவருக்கு முன் அக்கினி சென்று எதிரிகளை முற்றிலும் பட்சிக்கும். இது எதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது? நரகத்தின் நித்திய நெருப்பு. இந்த வார்த்தையில கண்ணீரோடு தான் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். நரகத்தின் நித்திய நெருப்பு.
இறுதியில் ஆண்டவரை புறக்கணிக்கும் எல்லாரும் சந்திக்க போகும் ஒரு பயங்கர முடிவு, நரகம். நரகத்தை பற்றி நாங்கள் எடுத்து சொல்வது மிக 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 குறைவு. தேவ அன்பை பற்றி நாங்கள் 100 முறை எடுத்து சொன்னால் ஒரே ஒரு முறை நரகத்தை பற்றி கொஞ்சம் பயத்தோடு எடுத்து சொல்வோம். ஆனால் எங்களுடைய உபதேசங்களில் தேவ அன்பும் சொல்லப்பட வேண்டும், நரகத்தின் நித்திய நெருப்பும் எடுத்து சொல்லப்பட வேண்டும், எச்சரிக்கைக்காக. உண்மையாக நாங்கள் மக்களை நேசித்தால் அப்படிப்பட்ட எச்சரிக்கை வார்த்தைகளை நாங்கள் சொல்ல தயங்கக்கூடாது. அடுத்த ஸ்லைட். 8வது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள். 8ஆம் வசனத்தில், அவை நிச்சயமானவை, எச்சரிக்கைக்கு பின் தப்பித்துக் கொள்ள முடியாத தண்டனை. அதுதான் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள். எச்சரிக்கைக்கு மேல் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகுதான் நியாய தீர்ப்பை ஆண்டவர் அனுப்புவார். பாருங்கள், வெளிப்படுத்தல் புத்தகம் இருக்கு. இந்த கடந்த 2000 வருஷ காலமாக அந்த புத்தகத்தை வாசித்து அதிலிருந்து செய்திகள் கொடுக்கப்படுகிறது. எச்சரிக்கைக்காக 21 நியாய தீர்ப்புகள் இந்த பூமியின் மேல் கட்டவிழ்க்கப்பட போகிறது. மக்கள் அழிய போகிறார்கள். அதை நாங்கள் பிரசங்கம் செய்யறோம், அதை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும், மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும், ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள். 9வது கர்த்தருடைய பாதுகாப்பு. 10ஆம் வசனத்தில், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். 2 முக்கிய வார்த்தைகள். காப்பாற்றுகிறார், தப்புவிக்கிறார், இல்லாவிட்டால் விடுவிப்பார். அதில் நாங்கள் இன்று சந்தோஷப்படலாம். கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் எங்களை காப்பாற்றுவார், எங்களை விடுவிப்பார். நான் சமீபத்தில் என்னுடைய ஒரு நெருங்கிய மருத்துவ நண்பனோடு கதைத்து கொண்டிருந்தேன். என்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்தவர். இப்ப நாங்க 2 பேரும் வந்த ஒரு முடிவு, ஆண்டவர் எங்களை எவ்வளவாக காப்பாற்றி இருக்கிறார். இப்பொழுது எங்களுக்கு 70 வயதை தாண்டி இருக்கிறோம். ஆனால் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். எங்களை வழி நடத்தினார், எங்கள் தேவைகளை சந்தித்தார், எங்களை காப்பாற்றினார், எங்களை விடுவித்தார். அது எங்களுடைய சாட்சியாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு. அடுத்த ஸ்லைட். 10வது கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனம். கர்த்தர் தமக்காக ஒரு ஜனத்தை நியமித்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனத்தை குறித்து இந்த ஒரு சங்கீதத்தை வைத்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். இதே நீங்கள் தனிமையாக ஒரு பிரசங்கமாக எடுத்து சொல்ல முடியும். ஆவன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள், கர்த்தருடைய ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள விசேஷித்த பெயர்கள். 10ஆம் வசனத்தின்படி கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரை நேசிக்கும் மக்கள். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷித்த பெயர், கர்த்தரை நேசிக்கும் மக்கள், கர்த்தரில் அன்பு கூறும் மக்கள். 2வது, நாங்கள் பரிசுத்தவான். அவர் பரிசுத்தர் என்று சொன்னால் நாங்கள் பரிசுத்தவான்களாக வாழ வேண்டும். அதை இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பாவத்தோடு விளையாடாமல் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய நோக்கங்களுக்காக வாழும் மக்கள் பரிசுத்தவான். 11ஆம் 12ஆம் வசனங்களில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3ஆம் பெயர் நீதிமான்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு உறவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. உறவு.
சோ இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 பெயர்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இன்னும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது 11ஆம் வசனத்தில், செம்மையான இருதயம் உள்ளவர்கள், நேர்மையானவர்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள். எங்கள் இருதயம் 2 விதத்தில் செயல்படாத இருதயங்கள். சோ நாங்களே எங்களை சோதித்து பார்க்கலாம். இந்த 4 பெயர்களை வைத்து இது உண்மையா, என்னுடைய வாழ்க்கையில் இது நிஜமா, உண்மையா என்று நாங்களே கேள்வி கேட்க வேண்டும். கர்த்தருடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டுள்ள 2ஆம் காரியம் ஆவன்னா கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள். இந்த தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஆசீர்வாதங்கள். முதலாம் ஆசீர்வாதம் மாபெரும் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்ற வார்த்தை 5 முறை இந்த சங்கீதத்தில் பாவிக்கப்பட்டுள்ளது. வசனங்கள் எல்லாம் உங்களுடைய திரையில் பார்க்கலாம். மகிழ்ச்சியுள்ள மக்கள் நாங்கள், தேவனில் களி கூறும் மக்கள் நாங்கள். எங்கள் சூழ்நிலைகளில் அல்ல, அரசாங்கத்தில் அல்ல, சபையில் அல்ல, மனிதர்களில் அல்ல, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் மக்கள் நாங்கள். அது ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். 2ஆம் ஆசீர்வாதம் வெளிச்சம். மின்னல் மூலமாக ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரகாசிக்க பண்ணினார் என்று பார்த்தோம். மின்னல் மூலமாக நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், எல்லாவற்றையும் அவதானிக்க முடியும். வெளிச்சம், வழி நடத்துதல், எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் ஏற்படும். Your life will become bright. இருளில் வாழ்ந்த நாங்கள், பாவ இருளில் வாழ்ந்த நாங்கள் தேவ கிருபையால் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பிரகாசத்தை எல்லா மக்களும் பார்க்க வேண்டும். எனக்கு தெரியும், எங்களுடைய தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் பிரகாசம் என்ற பெயர் அநேகருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல பெயர். ஆனால் அப்படி நாங்கள் வாழ்கிறோமா? பிரகாசிக்கும் மக்களா நாங்கள்? 3ஆம் ஆசீர்வாதம் ஏற்கனவே பார்த்தோம், பாதுகாப்பு. இந்த ஆண்டவர் எங்களை காப்பார், பயப்பட அவசியம் இல்லை. எங்களை சூழ்ந்து எவ்வளவோ அபாயங்கள் இருக்கு, உண்மைதான். எங்களை சூழ்ந்து எவ்வளவோ தீமைகள் இருக்கு, உண்மைதான். ஆனால் இந்த ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார், எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விலக்கி காப்பார். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 3 ஆசீர்வாதங்கள் இந்த சங்கீதத்தில். இறுதியாக தேவ ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். ஒரு சில கட்டளைகள் இந்த அரசாட்சி செய்யும் தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாம் கட்டளை 10ஆம் வசனத்தில், நாங்கள் தீமையை வெறுக்க வேண்டும். தீமைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் பரிசுத்தர், நாங்கள் பரிசுத்தவான்கள். அப்படி என்றால் நாங்கள் எப்படி பாவத்தோடு விளையாட முடியும்? விளையாட முடியாது. ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம், டோன்ட் ஃப்ளர்ட் வித் சின். டோன்ட் ஃப்ளர்ட் வித் சின். தீமையை வெறுத்தல். 2ஆம் கட்டளை 7ஆம் வசனத்தின்படி தொழுது கொள்ளுதல். இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எல்லா விக்கிரகங்களையும் நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். எல்லா சிலைகள், விக்கிராராதனை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். எந்தவித சிலையும் எங்கள் வீட்டில் காணப்படக்கூடாது. சிலை என்று சொன்னால் வெறும் மண்ணினால் செய்யப்பட்ட சிலைகளா இருக்கலாம், தங்கத்தினால் செய்யப்பட்ட சிலைகளா இருக்கலாம். ஆனால் இன்னொரு விதத்துல பார்க்க போனால் இந்த சிலைகள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முதலிடம் கொடுக்கும் காரியங்கள். விளையாட்டு போட்டிகளாக இருக்கலாம், வெவ்வேறு விதமான சிற்றின்பங்களாக இருக்கலாம், எங்களுடைய தொழிலாக இருக்கலாம். அது ஒரு சிலையாக மாற முடியும் எங்கள் வாழ்க்கையில். தேவ மக்கள் ஜீவனுள்ள தேவனை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். எல்லா சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும்.
மூன்றாம் கட்டளை பார்த்து விட்டோம். 5ஆம் வசனத்தின்படி உள்ளம் உருக வேண்டும். இந்த தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் எங்கள் உள்ளங்கள் மென்மையாக்கப்பட வேண்டும். மென்மையாக்கப்பட வேண்டும். எங்கள் உள்ளங்கள் உருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தான் ஆண்டவர் பாவிக்க முடியும். 4ஆம் கட்டளை நேர்மையான வாழ்க்கை வாழுதல். 11ஆம் வசனம், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நேர்மையான வாழ்க்கை. திருட்டுக்கு எங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை. பொய்க்கு எங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை. மாய்மாலத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையில் இடமே இல்லை. ஒரு முகமூடியை போட்டு நடிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் இடமே இல்லை. நேர்மையான வாழ்க்கை எப்பொழுதும் காணப்பட வேண்டும். 5ஆம் கட்டளை 12ஆம் வசனத்தின்படி நினைவு கூறுதல். இந்த தேவனை நாங்கள் நினைவு கூற வேண்டும். இப்ப அதனால் தான் நாங்கள் பரிசுத்த பந்தியை அனுசரிக்கிறோம். ஏன்? மறந்து விடுகிறோம். சிலுவை பாவ நிவாரண பலியை மறந்து விடுகிறோம். மறக்காமல் இருப்பதற்கு, எப்பொழுதும் ஆண்டவருக்கு துதி நன்றி செலுத்துவதற்கு அது திருவிருந்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆண்டவரை நாங்கள் நினைவு கூற வேண்டும். எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். அவரை நாங்கள் மறக்கவே முடியாது. பள்ளிக்கூடத்தில் இருந்த நாட்கள்ல வந்த ஒரு திரைப்படத்தின் தலைப்பு மறக்க முடியுமா? கேள்விக்குறி. மறக்க முடியுமா? அதே போல் இந்த ஆண்டவரை நாங்கள் மறக்க முடியுமா? முடியாது. ஆனால் நடக்கலாம். நினைவு கூறுதல். அதனால்தான் நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஆண்டவரை நினைவு கூர்ந்து அவருடைய அதிகாரத்துக்கு இணங்கி அவருடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிய நாங்கள் ஒருவரை உற்சாகப்படுத்த வேண்டும். எவ்வளவு அருமையான சங்கீதம்! உங்களில் அநேகர் சாட்சி கொடுப்பீங்க, நாங்க சும்மா மேலோட்டமாக வாசித்துட்டு போயிட்டோம் பிரதர். இப்ப பாருங்கள், இதெல்லாம் இருக்கா? இருக்கு. திரும்பவும் இந்த அதிகாரத்தை வாசித்து இந்த யூடியூப் நீங்கள் திரும்பவும் பார்த்து இதை நீங்கள் நன்றாக சிந்தனை செய்து தியானித்து கடைபிடித்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கும் சவால். ஜெபிப்போம். இந்த அருமையான ராஜரீக சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆட்சி செய்கிறீர் ஆண்டவரே, அதை நாங்கள் உறுதியாக ஒரு குரலோடு திரும்பவும் எடுத்து கூறுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எது நடைபெற்றாலும், நாட்டில் எது நடைபெற்றாலும், உலகத்தில் எது நடைபெற்றாலும், நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன் என்பதை நாங்கள் மறவாமல், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம் என்பதையும் நாங்கள் மறவாமல் நாங்கள் செயல்பட எங்கள் எல்லோருக்கும் உம்முடைய கிருபை மிக அவசியம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு அருமையான சகோதரன் சகோதரி குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.